கலைஞர் பேசும் திருக்குவளை வழியில் வந்த தமிழ் குருதி நம் திராவிடர்க்கு தலைமை தாங்கும் உதயநிதி. திருக்குவளை வழியில் வந்த தமிழ் குருதி நம் திராவிடர்க்கு தலைமை தாங்கும் உதயநிதி. மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியினுடைய மாதவரம் தொகுதியினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் அல்ல, நாளை மாதவரத்தின் சட்டமன்ற உறுப்பினராக 3வது முறையாக மீண்டும் பொறுப்பேற்க இருக்கின்ற நம்ம அண்ணாத்த சுதர்சனம் அவர்களுக்கு ஓட்டு கேட்டு உங்க திண்டுக்கல் லியோனி உங்க ஏரியாவுக்கு வந்திருக்கேன். நம்ம சகோதரிகள் எல்லாம் பாக்குறாங்க, இந்த ஆள டிவியில பாத்திருக்கமே. இப்ப என்ன இந்த வேன்ல உருளைக்கிழங்கு விற்கிற ஆள் மாதிரி மார்க்கெட்ல இப்படி ஒரு மைக்கை வச்சுக்கிட்டு இப்படி பேசிக்கிட்டு இருக்காரு. இன்னொருத்தர் சொல்றாரு 33 வருஷம் வாத்தியார் இருந்தீங்களே, வாத்தியார் வேலை பட்டிமன்ற நடுவர் வேலையை விட்டுவிட்டு ஏன் இப்படி வேன்ல பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு எல்லாரும் கேட்கிறாங்க. அது மாதிரி மார்க்கெட்ல வெள்ளைப்பூடு வெங்காயம் விற்கிறதுக்கு ஒரு குரூப் இருக்கு. அந்த மார்க்கெட்ல வெங்காயம் விற்கிற மாதிரிதான் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஊர் ஊரா போய் இப்ப லேகியம் வித்துக்கிட்டு இருக்கார். ஆனால் வருகின்ற 2026 மே மாதம் 4ஆம் தேதி என்ன அறிவிப்பு மேடையில் வரப்போகிறது, ரேடியோல டிவியில வரப்போகுதுன்னா, நீங்க தேர்தல் நியூஸ் கேட்கிறப்ப முதல்ல அறிவிப்பு என்ன வரும் தெரியுமா? தேர்தல் சிறப்பு செய்திகள். வாசிப்பது ரகுநாதன். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் மாதவரம் தொகுதியில் போட்டியிட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் சுதர்சனம் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட அனைத்து வேட்பாளர்களை விட 80,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் அப்படிங்கிற செய்தி மே மாசம் 4ஆம் தேதி காலையில வரும். சாயந்தரம் என்ன செய்தி வரும் தெரியுமா? நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல்களில் 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெற்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி மீண்டும் தமிழகத்தில் ஆட்சியை பிடித்தது. மு.க. ஸ்டாலின் அவர்கள் 2வது முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்கிறார் அப்படிங்கிற செய்தியும் டிவியில வரும். இன்னைக்கு நம்ம சகோதரிகள்லாம் காலையில இவ்வளவு சந்தோஷமா முன்னால நின்று நீங்க எல்லாரும் முடிவு பண்ணிட்டீங்க ஸ்டாலின் தான் திரும்ப முதலமைச்சரா வரணும். ஏன்? அவர் அறிவிச்சிருக்கிற ஒரு அற்புதமான திட்டம் இல்லத்தரசியல் கூப்பன் திட்டம். நேற்று அம்பத்தூர்ல பேசிட்டு இருக்கப்பயே கூட்டத்தில இருந்து ஒரு அம்மா சொல்லுது, நான் இப்பயே 3 பொருள் எடுத்து வச்சுட்டேன் 8,000 ரூபாய்க்கு. இப்பயே எடுத்து வச்சுட்டியா? ஆமாங்க, அவர் தாங்க முதலமைச்சரா வர போறாரு, எல்லாருக்கும் 8,000 ரூபாய் கூப்பன் கொடுக்க போறாரு. நான் இப்பயே எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க கடையில 3 பொருள் தேர்ந்தெடுத்து வச்சுட்டேன். என்னென்னமா தேர்ந்தெடுத்து வச்சிருக்க? எங்க வீட்டுக்காரரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கிரைண்டர் வாங்கி கொடுத்தாரு, அவர் மாதிரியே ஓடிக்கிட்டு இருக்கு. 1 மணி நேரம் ஆகுது அரிசி ஆட்டுறதுக்கு. பழைய கிரைண்டரு. மிக்சி பாத்தீங்கன்னா 2 தடவை போனா சூடாகி நின்னு போயிருது. எப்படா இதை மாத்துவோம்னு காத்துக்கிட்டு இருந்தான். இந்த நேரம் பார்த்து சிலிண்டர் வேற கிடைக்காம தட்டுப்பாடா இருக்கு. அதனால நான் என்னென்ன பொருள் வாங்கணும்னு 3 பொருள் எடுத்து வச்சிருக்கேன்னா, 4,200 ரூபாய்க்கு கிரைண்டரு, 3,500 ரூபாய்க்கு மிக்சி, 2,300 ரூபாய்க்கு மின்சார அடுப்பு. இது 3ஐயும் 8,000 ரூபாய்க்கு நான் வாங்க போறேன்ட்டு இப்பயே ஒரு சகோதரி முடிவு பண்ணிருக்காங்கன்னா, தலைவர் மீண்டும் ஆட்சிக்கு வந்து உங்க எல்லாருக்கும் அந்த 8,000 இல்லத்தரசி கூப்பன்களை கொடுத்து நீங்களே போய் உங்க பொருள்களை நீங்க வாங்கிக்கணும். சுதந்திரத்தை உங்க கையில கொடுத்துட்டார். இப்ப உங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆகாத பிள்ளைகளுக்கு மாப்பிள்ளை வாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு மாப்பிள்ளைய பார்த்து இந்த பயலத்தான் நீ கட்டண நல்ல பய, அந்த பிள்ளை எனக்கு என்னமோ இவனை பிடிக்கலங்க அப்படின்னு அப்பாட்ட சொல்லுது. என்னது பிடிக்கலையா? உனக்கு எப்படி மாப்பிள்ளை வருதுன்னு எனக்கு தெரியாதா? ஆகா ஓகான்னு ஒரு 50-60 பேரை வச்சு அந்த பிள்ளைய சம்மதிக்க வச்சு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. ஆனா இப்படி ஒரு கல்யாணம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு 15 மாப்பிள்ளை போட்டோவை காமிச்சு இதுல எந்த பையனை உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ விரும்பின பையனை நீ தேர்ந்தெடுத்து கொடுப்பா, அவங்க வீட்டுல போய் நாங்க பேசுறோம் அப்படின்ட்டு அந்த பொண்ணு தேர்ந்தெடுத்து இந்த பையனை எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி
அந்த பையனை கட்டி வச்சா அந்த வாழ்க்கை எப்படி இருக்குமோ அது மாதிரி நீங்க தேர்ந்தெடுத்து உங்களுக்கு வேண்டிய பொருள்களை வாங்கணும்னு உங்களுக்கு சுதந்திரம் கொடுத்த ஒரே முதலமைச்சர் நம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். இன்னைக்கு பாத்தீங்கன்னா சாப்பாடுங்கிறது எவ்வளவு முக்கியம். பள்ளிக்கூடத்துக்கு பையங்க போறானுங்க. ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி பையன் பள்ளிக்கூடத்துல உட்கார்ந்துருக்கேன். 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ்ல பாடம் நடக்குது. பசியோட உட்கார்ந்துருக்கான் ஒரு பையன். டீச்சர் என்ன பாட்டு நடத்துறாங்க தெரியுமா? தோசை அம்மா தோசை, அம்மா சுட்ட தோசைன்னு பசியோட இருக்கிறப்ப தோசை பாட்டை பாடிக்கிட்டு இருக்காங்களே. ஒரு தோசையை எனக்கு சுட்டு கொடுத்திருந்தா எவ்வளவு சந்தோஷமா நான் பாடம் படிப்பேன். அதுக்கப்புறம் இன்னொரு டீச்சர் வந்து அம்மா இங்க வா வா ஆசை முத்தம் தாத்தா இலையில் சோறு போட்டுனாங்க. அதுக்கு அடுத்து ஒரு டீச்சர் வட்டமான தட்டு, தட்டு நிறைய லட்டு, லட்டு மொத்தம் 8. என்னடா பசியோட இருக்கேன். ஒரு அம்மா தோசை பாட்டு நடத்துது, இன்னொரு அம்மா சோத்து பாட்டு நடத்துது, இன்னொரு அம்மா பார்த்தா லட்டு பாட்டு நடத்துது. பசியோட பாடத்தை கேட்க முடியலையேன்னு பசியோடு இருந்த மாணவர்களுக்கு உலகத்திலேயே பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்திய ஒரே முதலமைச்சர் நம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர். பசி வந்தா 10 பறந்து போங்கிறான். அந்த 10 என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? 10 விஷயம். பசி வந்துச்சுன்னா இந்த 10 விஷயம் நம்மளுக்கு ஒத்து வராது. என்னன்னா நம்மளுடைய 5 புலன்களும் வேலை பார்க்காது. கண்ணு மறைஞ்சிடும், காது கேட்காது, பேச முடியாது, உடம்பு கைகாலெல்லாம் நடுங்கும். அதை விட எதெல்லாம் பசி வந்தா நின்று போயிரும்னா, எவ்வளவுதான் நீங்க நல்ல பேச்சாளருடைய பேச்சு, லியோனி பேசுறாரு வாங்கட்டு ஒரு பசியோட இருக்கிற பயலை கூப்பிட்டா அவர் அப்புறம் பேச சொல்லும், முதல்ல 2 இட்லியை வாங்கி கொடுப்பா அப்படிம்பாங்க. கோயில்ல சாமி கும்பிட ஐயோ பசியோட வருது, நான் கோயில்ல வந்து மயக்கம் போட்டுருவேன். சாமி கும்பிட மனசு வராது, நல்ல பேச்ச கேட்க மனசு வராது, பாடம் படிக்க மனசு வராது. இந்த நிலையை கணக்கில் எடுத்துக்கொண்டு 1ஆவதுல இருந்து 5ஆவது வரைக்கும் 20 லட்சம் குழந்தைகளுக்கு தினமும் காலை உணவை வழங்குகின்ற தாயுமானவர் யாருன்னா நம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். வர்ற தேர்தல்ல 8ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கிற அனைத்து மாணவர்களுக்கும் இன்னும் 15 லட்சம் பேருக்கு காலை உணவை வழங்க போகிற முதலமைச்சர் நம் தமிழ்நாடு முதலமைச்சர். இப்படி காலை உணவு வழங்கியிருக்காரு. அதே மாதிரி அப்பா அம்மா இல்லாத ஆதரவற்ற குழந்தைகளுக்கு மாதம் 2000 ரூபாய் உதவித்தொகை வழங்கிய இந்தியாவின் முதல் முதலமைச்சர் நம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான். அவர் எந்த இடத்துல போய் ஏதாவது ஒரு விஷயத்தை பார்த்தாருன்னா உடனே இறக்கப்பட்டு அங்கனே சட்டம். ஒரு ஜவுளி கடைக்கு போறாரு, துணி எடுத்து கொடுக்குது ஒரு அம்மா. துணி வாங்க போற அம்மா அந்த பச்சை சேலையை பூரா எடுன்னா 20 சேலை எடுத்து போடுது. ரொம்ப பச்சையா இருக்கு. லைட்டு சேலையெல்லாம் எடு, லைட்டு பச்சையெல்லாம் எடுத்து போடு, ரொம்ப லைட்டா இருக்கு. இன்னும் அந்த சேலை எடு, இந்த சேலை எடுத்து எடுத்து போட்டு 1.5 மணி நேரம் கழிச்சு ஒன்னும் சரியில்லை, நான் அடுத்த கடைக்கு போட்டேன் அப்படின்னு அந்த பிள்ளை எதுக்குமா அப்புறம் இப்படி சேலையை பார்த்தேன். என் தலைவர் அந்த கடைக்கு போறாரு, அந்த சேலை எடுத்து கொடுக்கிற பொண்ணு காலையில இருந்து மத்தியானம் வரைக்கும் நின்னுகிட்டே இருந்துச்சு. உடனே அலுவலகத்துக்கு வந்து ஒரு சட்டம் போட்டார். ஜவுளி கடையில் வேலை பார்க்கும் பெண்களுக்கு இனிமே நாற்காலி கொடுத்து அவங்கள உட்கார வைக்கணும்னு சொல்லி பெண்களுக்கு ஜவுளி கடையில வேலை பார்க்கிற பெண்களை கூட கௌரவமாக நாற்காலியில் அமர வைத்த தலைவர் தான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற நம்ம தமிழகத்தினுடைய முதலமைச்சர். இன்னைக்கெல்லாம் வந்து ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிடறத விட ஜொமேட்டோ, ஸ்விக்கி அதுல ஆர்டர் டிங் 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 2 புரோட்டா 2 சிக்கன் அப்படின்னு 1/2 மணி நேரத்தில் ஒருத்தர் கொண்டு வர்றாரு. வெயில்ல அவர் அப்படியே வண்டி ஓட்டிட்டு வர்றாரு. அவருக்கு பேரு ஸ்விக்கி பாய், டெலிவரி பாய். அவருக்கு அந்த டெலிவரி பாய் எல்லாம் வெயில்ல அப்படி வர்றாங்கன்னு சொல்லி தலைவர் அவங்களுடைய கஷ்டத்தை உணர்ந்து முக்கியமான இடங்கள்ல அவங்க உட்கார்ந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு பாதுகாப்பு இடங்களை அமைத்த ஒரே தலைவர் நம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். இப்படிப்பட்ட தலைவர் தான் மீண்டும் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக எங்க அண்ணன் மாதவரம் சுதர்சனா. ஏற்கனவே இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய எல்லாருடைய மனசுலையும்
நீங்காம இடம் பெற்றிருக்காரு. கிராமத்துல ஒரு 50 பெண்கள் 100 நாள் வேலை செஞ்சிட்டு இருப்பாங்க. இவர் வண்டி அந்த பக்கம் போகும், உடனே இறங்கி என்னமா நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கானே, சாப்பிட்டீங்களான்னு கேட்பாரு. பாதி பேர் சாப்பிட்டோம்பாங்க, பாதி பேர் இன்னும் சாப்பிடல. உடனே அவங்க கையில ஆளுக்கு ஒரு 100 ரூபாயை கையில கொடுத்து போய் எல்லாரும் நிம்மதியை சாப்பிட்டு வேலை பாருங்க அப்படின்ட்டு. எந்த இடத்தில் மக்களுக்கு பிரச்சனை வந்தாலும் அந்த இடத்தில் தோன்றி அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடிய மக்கள் தொண்டர் யாருன்னா என்னுடைய அருமை அண்ணாத்த மாதவரம் சுதர்சனா. அவர்தான் மீண்டும் இந்த மாதவரம் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக மீண்டும் அவர்தான் பொறுப்பேற்கணும். இன்னைக்கு மாதவரம் பஸ் ஸ்டாண்ட் எப்படி இருந்துச்சுன்னு நமக்கெல்லாம் தெரியும். விநாயகபுரம் பஸ் ஸ்டாண்ட் எப்படி இருந்துச்சுன்னு நமக்கெல்லாம் தெரியும். இன்னைக்கு மிக அற்புதமான மாதவரம் பஸ் ஸ்டாண்ட பார்க்கவே நமக்கே ஆசையா இருக்கு. அதே மாதிரி புழல்ல பாத்தீங்கன்னா மகளிர் காவல் நிலையம், அது அண்ணன் தான் கொண்டு வந்தார். புழல்ல வாக்கிங் போறாங்க, என்னென்னமோ நடக்குது. பெண்களுக்கு இழைக்கப்படும் கொடுமைக்கு அந்த இடத்திலேயே தீர்வு காணணும்னு புழல்ல மகளிர் காவல் நிலையத்தை கொண்டு வந்தவர் நம்ம மாதவரம் சுதர்சனா. அதே மாதிரி சோழவரம், வடகரை மற்றும் பல இடங்களில் இருக்கக்கூடிய நலிவடைந்த அரசு பள்ளிகளுடைய கட்டிடங்களை எல்லாம் கட்டி அதில் புது கட்டிடங்களை கட்டி அரசு பள்ளிகளை தரம் உயர்த்திய மிகப்பெரிய சாதனை படைத்தவர் நம்ம மாதவரம் சுதர்சனா. இப்படி சாதனைகளின் நாயகனான மாதவரம் சுதர்சனத்துக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றியடைய செய்ய உங்களை அன்போடு கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திண்டுக்கல் லியோனி. நமது சின்னம் சத்தமா பத்தாது, நமது சின்னம், நமது சின்னம் வெற்றி சின்னம், நமது சின்னம் வெற்றி சின்னம். நன்றி, வணக்கம்.